டேய், நீ என்ன முட்டாளாடா? டேய், அங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும்ல. அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. டேய், இங்க பாரு, என்னமோ நடந்துட்டு போட்டோம்டா. ஆனா இந்த விஷயம் மட்டும் அம்மா காதுக்கு போச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். உனக்கு ஒண்ணும் இல்ல ராசா. இதுக்குதான் நான் உன்னை கூட அனுப்பி வச்சேனான்னு என்ன தொலைச்சிருவாங்க. டேய் ஆதி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ கிளம்புவா. இருடா, அது ஒரு சாதாரண விஷயம். நீ இன்னுமா அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்க? ஆஹா, சாதாரண விஷயமா? ஆமாண்டா, உனக்கு ரொம்ப சாதாரண விஷயமா தான் தெரியும். நீ தான் யாருங்கிறதையே மறந்துட்டு வேற ஏதோ நினைப்புல சுத்திட்டு இருக்கியே. இல்லன்னா சாதாரண ஒரு ஸ்டாஃப் கையில அடி வாங்கிட்டு இப்படி திரும்ப எதுவும் பேசாம வந்திருப்பியா? டேய், ஒரே நிமிஷம். அவங்க சாதாரண ஸ்டாஃபோ இல்ல பெரிய கம்பெனியோட எம்டியோ எதுவா இருந்தாலும் முதல்ல அவங்க ஒரு பொண்ணு. அவங்க சிச்சுவேஷன்ல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த சிச்சுவேஷன்ல ரவி ஏதோ கேட்டுட்டான்னு நானும் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்க கூடாது. இப்ப யோசிச்சு பார்த்தா நான் பண்ணதான் தப்புன்னு தோணுது. அவங்க யாரு, அவங்க சிச்சுவேஷன் என்ன, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, இது எதுவுமே எனக்கு தெரியாது. இது எதுவுமே தெரியாம நான் பாட்டுக்கு மொத்த ஆபீஸையும் பார்க்க வச்சு நான் அவளை லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னது ரொம்ப தப்புடா. ஆக்சுவலி நான் தான் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். டேய், இங்க பாரா, எது வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா என்னதான் இருந்தாலும் அத்தனை பேர் முன்னாடி ஒரு ஆம்பளைய கை நீட்டி அடிச்சிட கூடாதுடா அந்த பொண்ணு. டேய், என்னடா நீ இன்னுமா ஒரு ஆம்பளைய கை நீட்டி அடிக்கூடாது, பொம்பளைய கை நீட்டி அடிக்கலான்னு பேசிட்டு இருக்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன விஷயம் அவங்கள பாதிச்சிருக்கு. அதுக்கு அவங்க கோவத்தை காமிச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த ஆபீஸ்ல இனிமே யாரும் அவங்கள்ட்ட வச்சுக்க மாட்டாங்கல்ல. டேய், நீ பெரிய தியாகி மாதிரி பேசுறடா. ஆனா சத்தியமா நீ வெறும் பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி தெரியல. கேஷவ், நான் முன்னாடியே சொன்னதுதான். அவங்கள பாக்குறப்பவும் சரி, அவங்க பக்கத்துல இருக்கிறப்பவும் சரி, மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங், ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா கம்ஃபர்டபுளா இருக்கேன்டா. அது ஏன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா அதான் உண்மை. நீ ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கு பேர் வச்சிட்டு இருக்காத. கேஷவ், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் படு. நாளைக்கு ஆபீஸ்ல நிறைய முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு. ஏய், படுறா, படுன்னு சொன்னேன். டேய், என்ன சொன்னாலும் இவன் கேட்க போறான். ஹாய் பாரதி, குட் மார்னிங். பாரதி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நானும் வேலை விஷயமா தான் பேசணும் பாரதி. நேத்து நான் பண்ணதுக்கு சாரி சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். இதுக்கும் உங்க வேலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வேலை விஷயமா ஏதாவது பேசுறதா இருந்தா பேசுங்க. நீங்க பாருங்க பாரதி, உங்க மைண்ட்ல இப்ப என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு ஐ கேன் கெஸ். என்னடா, நேத்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்து போச்சு, இப்ப எப்படி திரும்பவும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றதுன்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க. ஐ நோ தட். பாரதி, நேத்து நீங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். whatever it may be, நான் அந்த மாதிரி கண்டிப்பா சொல்லிருக்க கூடாதுதான். I know how you felt. நான் அதை எந்த விதத்திலையும் நியாயப்படுத்த விரும்பல. நான் பண்ணது பெரிய தப்பு தான். நான் தப்பு பண்ண, நீங்க என்ன அடிச்சிட்டீங்க, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. That's it. பாரதி, நான் அதை அப்பவே மறந்துட்டேன். என் மனசுல இப்ப இந்த ப்ராஜெக்டை தவிர வேற எந்த எண்ணமும் கிடையாது. உங்க மனசுலயும் எந்த கில்ட்டியும் இல்லைன்னா நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல சேர்ந்தே ஒர்க் பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிக்கு கிடைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது மட்டும் தான் இப்ப என் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்க,
உங்களுக்கு என் கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால நீங்களே இந்த டெண்டரை கோட் பண்ணுங்க. நான் எம்டி கிட்ட சொல்லிடுறேன். கொஞ்சம் பேச்சு குறைச்சிட்டு வேலையை ஆரம்பிக்கலாமா? ஆமா மேடம், நான் போட்டு கொடுத்த கொட்டேஷன் வேண்டாம்னு சொல்லிட்டு புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிற பாரதிங்கிற பொண்ணு கிட்ட புது கொட்டேஷன் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. மேடம், இதெல்லாம் எம்டி பண்ணா கூட சரின்னு பொறுத்துக்கிட்டு போலாம் மேடம். அவர் கூட நாம சொல்றது எல்லாத்துக்கும் ஓகேங்கிற மாதிரி தான் இருக்காரு. ஆனா அவர் கூட ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவர் ரொம்ப டேஞ்சரஸ் மேடம். மேடம், இப்போ கூட அந்த புது டெண்டர் ஃபைலை ரிஜெக்ட் பண்ணிட்டு அந்த புது பொண்ணுகிட்ட கொடுக்க சொன்னது எல்லாமே அவன் தான் மேடம். என்ன சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. மேடம், நிஜம்தான் மேடம். அவன் என்ன சொன்னாலும் எம்டி அப்படியே கேட்டு தலையாடுறாரு மேடம். ஹலோ மேடம், லைன்ல இருக்கீங்களா? லைன்ல தான் இருக்கேன், சொல்லு. மேடம், அவனை ஏதாவது பண்ணணும் மேடம். எது சொன்னாலும் எந்த ஃபைல் எடுத்தாலும் பெருச்சாலி மாதிரி நோண்டிக்கிட்டே இருக்கான் மேடம். எனக்கு வர்ற கோபத்துக்கு அவனை அப்படியே தேவையில்லாம அவன்கிட்ட ஏதாவது கோவப்பட்டு நீயே உன்னை காட்டி கொடுத்துறாத, புரியுதா? ஓகே மேடம், புரியுது. அப்புறம் நீ என்ன செய்வ, எப்படி செய்வன்னு எனக்கு தெரியாது. அவங்களுக்கு போற அந்த புது கொட்டேஷன் காப்பி, அதுல உங்க கோட் பண்ணிருக்க அமௌண்ட் என்ன, இதெல்லாமே எனக்கு தெரியணும். அதை எப்படியாவது போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பு, புரியுதா? இந்த டெண்டர் சாரதா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு கிடைக்கவே கூடாது. ஓகே மேடம், அது ரெடி ஆனதும் அதை அப்படியே போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பிடுறேன். அப்புறம் ஆபீஸ் நேரத்துல வந்து ரொம்ப நேரமா என்கிட்ட பேசிட்டு இருக்காத. அது இன்னும் தேவையில்லாத சந்தேகத்தை கிளப்பும். உனக்கு அப்படி பேசணும் தேவைன்னா ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிட. யாருக்கும் உன் மேல சந்தேகம் வரக்கூடாது, புரிஞ்சுதா? சரிங்க மேடம், புரியுது. பாரதி, கொட்டேஷன்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி எந்த கம்பெனில ஒர்க் பண்ணீங்க? ஐயோ சார், நான் எங்கேயும் ஒர்க் பண்ணல சார். எல்லாமே ஆதி கொடுத்த ஐடியா தான். ஐயோ சார், நான் ஒண்ணுமே பண்ணல சார். பாரதி தான் ஃபுல்லாவே அவங்க தான் பண்ணாங்க சார். ஐயோ சார், நான் எதுவுமே பண்ணல. ஆதி தான் எல்லாமே சொன்னாரு. ஓகே ஓகே ஓகே, ரெண்டு பேரும் சூப்பரா பண்ணிருக்கீங்க. இல்லனாலும் ஓகே தான். நமக்கு சோறு தானே முக்கியம். ஆதி, மெதுவா மெதுவா. உங்ககிட்ட யாரும் பாக்ஸ புடிங்க மாட்டாங்க. சாப்பாடு சூப்பரா இருக்கு. கொஞ்சம் உருளைக்கிழங்கு பொரியல் இருந்தா இன்னும் சூப்பரா இருக்குங்க. அதையே இங்க சொல்றீங்க, அங்க சொல்லுங்க. சாப்பாடு சூப்பர், வேற லெவல்ல இருக்கு. என்ன ஒரே ஒரு குறை, காரம் தான் கொஞ்சம் ஜாஸ்தி. இது கோதுல சமைச்சிருப்பாங்களா இருக்கும். மத்தபடி எல்லாம் ஓகே தான். அப்புறம் நாளைக்கு வர்றப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துட்டு வாங்க.
பத்த மாட்டேங்குதுங்க. நான் வேணா போய் கழுவி எடுத்துட்டு வரட்டுமா? ஐயோ தெய்வமே, சாப்பிட்டாச்சுல, நீங்க முதல்ல கிளம்புங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி நாளையில இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டு வாங்க. பாரதி, ஆதி உண்மையாவே இன்னசென்ட் தாண்டி. அத்தனை பேருக்கு நடுவுல ஒரு ஆம்பளைய கை நீட்டி அடிச்சிருக்க. இதுவே வேற ஒருத்தனா இருந்திருந்தா அதையே மனசுல வச்சுட்டு அந்த பொண்ண பழி வாங்கறதுக்காக காத்துட்டு இருப்பான். ஆனா அந்த மாதிரி எதுவுமே மனசுல வச்சுக்காம எப்பவும் போல யதார்த்தமா பேசி பழகுறது எவ்வளவு நல்ல விஷயம். He is great. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. ஷோ, காலங்காத்தாலேயே பிச்சைக்காரங்கத்தோட தாங்க முடியல. இவ்ளோ நாளா ரா பிச்சைக்காரன் தான் வந்துட்டு இருந்தான். இப்ப விடிய காலையிலேயே வர ஆரம்பிச்சிட்டான். தனம், ராத்திரி பழையது எடுத்து வச்சிருக்கேன், அதை கொண்டு போய் கொடுத்துடு. ஏ பிச்சை, அங்கே இருப்பா, எடுத்துட்டு வரேன். கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேல் முருகனுக்கு அரோகரா, மணனி ஆண்டவருக்கு அரோகரா, செந்தில் ஆண்டவருக்கு அரோகரா, நூர் முருகனுக்கு அரோகரா, வேல் முருகனுக்கு அரோகரா. தப்புதான் சாமி, என்ன மன்னிச்சிரு. நான் திருநீர் வச்ச நேரம் நீ அடுத்த வருஷமே ஒரு குட்டி பாப்பாவை குடுக்க போற சாமி. அப்படியா சொல்ற சாமி? முருகா, ஆமா. ஏன் நடக்கணும் முருகா? அம்மா நல்லா வேண்டிக்கோமா. நீங்க சீக்கிரமாவே இன்ஸ்பெக்டர் ஆயிடுவீங்க. தேங்க்ஸ் சாமி. குட்டி முருகா, நீங்க நல்லபடியா படிச்சு சீக்கிரம் இந்த நாட்டுக்கு கலெக்டர் ஆகணும். அப்பனே முருகா, இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் நல்லா பாத்துக்கப்பா. மாப்ள, எனக்கு இவன் மேல சந்தேகமா இருக்கு. ஏதோ பெருசா ஆட்டைய போட திட்டமிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும்னா, பக்கத்துல உள்ள முருகன் கோயிலுக்கு போய் அங்க உள்ள ஜாமா பொருள் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து விசாரிச்சுட்டு வாங்க. அப்பா சாமி, மகசாமிய தப்பா பேசாதீங்க, சாமி கண்ணு குத்திரும். இந்த வேஷத்தை போட்டு நீ யார வேணாலும் இந்த வீட்டுல ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. முருகா 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 முருகா, இந்த பெரியவரை ஏதோ தெரியாம பேசிட்டாரு, அவரை மன்னிச்சிரு முருகா, மன்னிச்சிரு. என்ன சாமி, எல்லாரும் என்ன அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? என்னடா இவன் வித்தியாசமா இருக்கான்னு தானே பாக்குறீங்க? ஆமா, இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த துறை வேற, இனிமே நீங்க பார்க்க போற துறையே வேற. குடிச்சு கொண்டாட்டமா இருந்த துறை நேத்தோட போயிட்டான். பொறுப்பா புத்திசாலித்தனமா இருக்கிற துறை இன்னைக்கு பிறந்துட்டான். முருகா, என் கண்ணை திறந்துட்ட முருகா. முருகா, அந்த முருகன் மேல சத்தியமா சொல்றேன், இனிமே குடிக்கவே மாட்டேன், ஊர் சுத்த மாட்டேன், பொய் சொல்லவே மாட்டேன், உண்மையா உழைச்சு அந்த அம்பானி மாதிரி முன்னேற போறேன். வீட்டுல உள்ள எல்லாருமே சத்தியம் பண்ணி முடிச்சிட்டான், அதுல ஒன்னும் பலன் இல்ல. இப்ப முருகன் மேல சத்தியம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அந்த முருகன் என்ன கதியாக போறான்னு தெரியலையே. சாமி, எப்படியோ திருந்தி புத்திசாலித்தனமா இருந்துட்டா சந்தோஷம் தான். தனோ, டியூட்டிக்கு டைம் ஆச்சு, கிளம்புறேன். மாமா சாமி, ஒரு நிமிஷம் என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க சாமி. ஐயோ
சாமி நீங்க மாலை போட்டிருக்கீங்க, இப்ப நீங்க எங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க கூடாது, நாங்க தான் உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் சாமி. ஐயோ இல்ல மாமா முருகா, நீங்க யாரும் என் கால்ல விழக்கூடாது. அறிவு, சொல்லுங்க. என்ன ஏதோ யோசிச்சுட்டு நடந்துட்டே இருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல கவிடு. அறிவு, உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா தாராளமா சொல்லு. இப்படி மனசுலயே வச்சுக்கிட்டு தயங்கிட்டே இருக்காத. இல்லக்கா, நான் ஓப்பனாவே பேசலான்னு தான் இருக்கேன். இருந்தாலும் உன் மனசு சங்கடப்படுமேன்னு தான். இந்த அளவுக்கு உன் மனசுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா முதல்லயே வந்து சொல்ல வேண்டியது தானே? டேய், என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்னடா தயக்கம்? இல்லக்கா, அது வந்து இல்ல, வேணா விடுக்கா. அறிவு, இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சரி, நீங்க இவ்வளவு கேக்குறதுனால சொல்றேன். ஸ்வேதா, ஸ்வேதா, என்னமாச்சு? என்ன உன் கண்ணெல்லாம் செவந்து போய் முகமெல்லாம் வீங்கி இருக்கு? சரியா தூங்கலையா? அறிவு, என்னடா ஆச்சு அவளுக்கு? பார்வதி, இவளுக்கு என்னதான் ஆச்சு? ஏன் எல்லாரும் இப்படி பேசாம நிக்கிறீங்க? இவளுக்கு ஏதாவது உடம்புக்கு பிரச்சனையா? ஐயோ, என்னன்னு யாராச்சும் சொல்லுங்களேன். அறிவு, வாயை திறந்து சொல்லுடா. என்னக்கா சொல்ற? உடம்புக்கு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட கூட்டு போய் மருந்து வாங்கி கொடுக்கலாம். ஆனா மனசு கடந்து தவிக்கிறத யார்கிட்ட சொல்றது? என்னன்னு புரியுற மாதிரி சொல்லு. சரிக்கா, நான் நேரடியாவே கேக்குறேன். என் பொண்ணுக்கும் மாப்பிள்ள ஆதிக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதா? என்ன வார்த்தைடா கேக்குற? இப்ப யார் என்ன சொன்னா உங்ககிட்ட? என்னடா திடீர்னு வந்து என்கிட்ட கேள்வி எல்லாம் கேக்குற? ஆதிக்கு ஸ்வேதா தான் என்னைக்கோ முடிவு பண்ணது தானே? இதுல உனக்கு என்ன சந்தேகம்? அண்ணி, நானும் என் குடும்பமும் இதுவரைக்கும் அப்படிதான் நம்பிட்டு இருந்தோம். ஆனா அப்படி நடக்கிறதுக்கான எந்த அறிகுறியுமே இல்ல. நீங்க எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி கேள்வி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அக்கா, மாப்பிள்ள ஹாஸ்பிட்டல் இருந்து வந்ததும் கம்பெனிக்கு எம்டி ஆனதும் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொன்னீங்க. அம்மா சொல்லுங்கம்மா. என்ன ஆதி, தூங்கிட்டு இருக்கியா? இல்லம்மா, ஆபீஸ் கிளம்ப போறேன். பாரா, இங்க 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருப்ப, இப்போ 8 மணிக்கு ஆபீஸ்க்கு போற. சரி, ஒரு நிமிஷம் இரு, ஸ்வேதா கிட்ட பேசு. இந்தா. ஹலோ மாமா. மாமா. ஸ்வேதா, என்ன மாமா பிஸியா இருக்கீங்களா? நான் போன் பண்ணா கூட எடுக்கிறதே இல்ல. என் மேல கோவமா? நோ, அப்படிலாம் இல்ல ஸ்வேதா. இங்க ஆபீஸ்ல கொஞ்சம் ஒர்க் டைட்டா போயிட்டு இருக்கு. ஒரு டெண்டர், அதை எப்படியாவது எடுத்துடணும்னு தீவிரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சம்டைம்ஸ் போனே பார்க்கறது இல்ல. அந்த மாதிரி டைம்ல கால்ஸ் மிஸ் ஆயிருக்கும். எனிவே, சாரி ஸ்வேதா, ஐ எம் ரியலி சாரி. பரவாயில்ல மாமா. சரி ஸ்வேதா, ஆபீஸ்க்கு போயிட்டு நானே கால் பண்ணட்டுமா? சரி மாமா. சரிடா. பேசிட்டியா? இப்ப நார்மல் ஆயிட்டியா? இப்ப அவன் சிச்சுவேஷன் உனக்கு நல்லா புரியுதுல்ல? ஆமா அத்தை, நான் தான் ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்க கூடாது. இனிமே நாம வெயிட் பண்ண வேண்டாம். அறிவு, ஒரு நல்ல நாளா பார்த்து ஐயரை வர சொல்லு. உடனே கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடலாம். சரிக்கா.
சார் ப்ளீஸ் சார் சொன்ன கேளுங்க சார். சார் கரெக்டா ஒரே வாரத்துல உங்க கடைக்கு ஃபுல் அட்வான்ஸ் கொடுத்துறேன் சார். ப்ளீஸ் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ஒரு வாரம் தான் தோற, இல்ல கடையை வேற ஒருத்தர் கொடுத்துருவேன், பாத்துக்கோ. சார் கண்டிப்பா வந்துரும் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். சீக்கிரம் தர. சரி சார். ஐயோ, தொழிலதிபர் ஆகலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறானுங்களே. இப்ப அட்வான்ஸ்க்கு என்ன பண்றது? ஆமாந்தோர, ஏன் இவ்வளவு யோசிச்சுக்கிட்டு? அத வீட்டுல நகை இருக்கே, நம்மளே எடுத்துக்க வேண்டியதானே? மாட்டினா மட்டும் என்ன, அப்பா 2 அடி அடிப்பாரு, மாமா வந்து காப்பாத்திட போறாரு. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் முருகனை துணைக்கு வச்சு கூடாது, தப்பு. சார் உட்கார்ந்துட்டே இருக்கீங்க, சாப்பிட வரலையா? நீங்க போய் சாப்பிட்டவங்க மேடம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என்னது அப்புறமா சாப்பிட்டுக்கிறீங்களா? என்ன ஆதி, எப்பவுமே எங்களுக்கு முன்னாடி போய் டேபிள் உட்காந்துக்கிட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிடுவீங்க. ஆனா இன்னைக்கு என்னடான்னா எல்லாமே தலைகீழா இருக்கே, என்னாச்சு உங்களுக்கு இன்னைக்கு? இனிமே எல்லாமே அப்படித்தான். அப்போ சாப்பாட்டுக்கு என்ன செய்வீங்க? சாப்பாடா? எனக்கா? ஏன் நான் சாப்பாடு கொண்டு வர மாட்டேனா? இன்னைக்கு நானும் லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன ஹோட்டல்ல இருந்து பார்சல் கட்டிட்டு வந்திருக்கீங்களா? என்னது ஹோட்டலா? ஏன் நீங்க தான் வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வருவீங்களா? எனக்கெல்லாம் வீட்ல இருந்து சாப்பாடு வராதா என்ன? என்னங்க அது? இன்னைக்கு எனக்கும் வீட்ல இருந்தா சாப்பாடு வந்திருக்கு. நீங்க தான் உங்களுக்கு யாருமே இல்லன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எப்படி வீட்ல இருந்து சாப்பாடு வரும்? அதெல்லாம் அப்படித்தான், வரும்னா வரும். ஆதி, சும்மா இந்த பில்டப்லாம் வேண்டாம். ரொம்ப பிகு பண்ணிக்காம முதல்ல எந்திரிச்சு வாங்க. உங்களை பட்னி போட்டு சாப்பிட்ட பாவம் எங்களுக்கு வேண்டாம். ஐயோ, சொன்னா கேளுங்க மேடம், நான் நிஜமாவே சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன். வேணும்னா கேரியர் எடுத்து காட்டவா? ஆதி, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், வந்திருந்தா சரி, சந்தோஷமா சாப்பிடுங்க, நாங்க போறோம். சரி. எம்டி வீட்ல இருந்து அவருக்கு வந்திருக்கோம், அத வச்சு புர்டா விட்டுட்டு இருக்காரு. சரி பாரதி, நீ வா. ஆதி, உட்காருங்க. பாரதி, ஆனாலும் அந்த ஆதி ரொம்ப தண்டி பண்றான். எப்போ நம்ம டேபிள்ல தானே உட்கார்ந்து சாப்பிடுவான். இன்னைக்கு இடம் இருக்கு வான்னு சொன்னா மூஞ்சி திருப்பிக்கிட்டு அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏய், உனக்கு என்னடி வேணும்? நீ அவரையே பாத்துட்டு இருக்க, அவர் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு போறாரு, நீ சாப்பிடு. நிஜமாவே வீட்ல இருந்து லஞ்ச் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காண்டே. அங்க பாரு. பாரதி, அங்க பாரு. பேசாம சாப்பிடுடி. பாரதி, அங்க பாரு பாரதி. டேய், ஏன்டா பேச மாட்ட? நீ பாட்டுக்கு இங்க வந்து எல்லாரும் கூடயும் உட்காந்து சாப்பிடுற, நான்
உங்க வீட்ல இருந்து வந்த மொத்த சாப்பாடையும் தினமும் சாப்பிட்டு இப்படி இருக்கிறனா இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படி ஆக போறேன் பாரு. வளர வேண்டிய வயசு தானே சார், நல்லா சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க. டேய் ஆதி, சும்மா வெறுப்பேத்தாதடா. இங்க பாரு, இது உனக்காக உன் முறப்பொண்ணு ஸ்வேதா சமைச்சதுடா. இங்க பாரு, மரியாதை கொஞ்சம் எடுத்து சாப்பிடு. அத நீயே சாப்பிடு, எனக்கு இது போதும். டேய் ஆதி, டேய் வாசனையே சூப்பரா இருக்குடா, நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி. டேய், இது எனக்கு மட்டும் தான் சொல்றேன்ல. டேய் டேய் ஆதி, உன் முறப்பொண்ணு ஸ்வேதா உனக்காக ஸ்பெஷலா பண்றேன்னு ஏதேதோ கர்மத்தை எல்லாம் பண்ணி அமைச்சிருக்காடா. சாப்பிடுறா, சாப்பிடு சாப்பிடு. தமிழோட ஃப்ரெண்ட் இந்த சாப்பாடு சாப்பிட்டுருப்பாரா? அவருக்கு இந்த சாப்பாடு பிடிச்சிருக்குமா? தண்ணிடா, சொன்னா கேட்க மாட்டேங்க. ஆதி, என்னங்க? சாப்பிடறதுக்கு முன்னாடி தண்ணி கூட எடுத்துட்டு வந்து வச்சுக்க மாட்டீங்களா? யாரோ உங்களை பலமா நினைக்கிறாங்க ஆதி. ரொம்ப பிடிச்சவங்க நினைச்சா இப்படிதான் பொறை ஏறும். ஒருவேளை நாம நினைக்கிறது கூட தமிழ் ஃப்ரெண்டுக்கு பொறையேறுமா? தண்ணி குடிங்க ஆதி, குடிங்க. தண்ணி குடுறா. சார், நம்ம வேணா என்னோட சாப்பாடு ஷேர் பண்ணிக்கலாமா சார்? இல்ல இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். இன்னைக்கு நான் என்னோட டிஷ்ஷை உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒரு நிமிஷம். என்னம்மா நீ வந்ததும் காஞ்சிபுரம் குமார்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? இங்க பாருமா, நாங்க எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து வட்டி தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம லெவல் எல்லாம் பெரிய ஒன்றை தாண்டி போனதே இல்லை. நம்ம பழக்க வழக்கெல்லாம் உள்ளூருக்குள்ளதாம்மா. குமார் அப்படி இல்லம்மா, நிறைய அரசியல்வாதிகளுக்கு அவன் தான் பினாமி. அந்த காசை வட்டிக்கு விட்டு அரசியல்வாதி செல்வாக்குல அவன் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் விஷயத்துல நாங்க யாரும் தலையிட முடியாதுமா. சார், என்ன சார் இப்படி சொல்றீங்க? மா, நான் உண்மையதாம்மா சொல்றேன். குமாரை பகைச்சுக்கிட்டு நாங்க எங்க தொழில் செய்ய முடியாதுமா. இதே மீறி காஞ்சிபுரத்தில் நீங்க எந்த பைனான்சியர்கிட்ட போனாலும் இதே பதில தாம்மா சொல்லுவாங்க. பேசாம நான் சொல்றதை கேளுங்கம்மா. வெட்டி அங்க இங்க அலையறத விட இந்த டீல குமாரை வச்சே முடிச்சுக்கோங்க. சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் விழுகிறது எவ்வளவோ மேலுமா. என்ன நான் சொல்றது புரியுது இல்ல? May I come in, sir? Yes, come in. அட, என்ன அதிசயமா இருக்கு. பாரதி மேடம் என்ன தேடி ஏ ரூமுக்கா? சார், அது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார். எது முக்கியமான விஷயமா? அதுவும் ஏன் கிட்டயா? என்ன பாரதி மேடம், கிண்டல் பண்றீங்களே. ஒரு சின்ன விஷயத்துக்கே பெரிய லெவல்ல பேசுற ஆள் நீங்க. அதுவும் முக்கியமான விஷயம் எல்லாம் நேரடியா முதலாளி கிட்ட தான் பேசுவீங்க. என்ன மேடம், என்ன என்கிட்ட ஏதாவது போட்டு வாங்குறீங்களா? சார், அப்படிலாம் எதுவும் இல்லை சார். நீங்க வேற எதையும் மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க. நான் அபிஷியலா ஒரு விஷயத்தை பத்தி கேட்டுட்டு போலாம் தான் சார் வந்தேன். நான் மனசுல வச்சு பேசி என்ன ஆக போகுது மேடம்? சரி, சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. யாருக்கு ஆப்புன்னு பார்க்கலாம். சார், எனக்கு பர்சனலா கொஞ்சம் ஃபினான்ஸ் தேவை இருக்கு. அதான் அது விஷயமா ஆபீஸ்ல லோன் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன் சார். ஏன் மேடம், நீங்க என்ன வேணும்னே என்கிட்ட வந்து கிண்டல் பண்ணி பாக்குறீங்களா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லை சார். நான் நிஜமா தான் கேக்குறேன்.
ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருந்தா கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார் ப்ளீஸ். சரி, நீங்க சொல்றது உண்மைன்னு கூட வச்சுக்குவோம். ஆனா கார்ப்பரேட் கம்பெனி ரூல்ஸ் தெரியாம இருக்கீங்களே மேடம். நீங்க இங்க வேலைக்கு சேர்ந்து 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள வந்து லோன் கேட்டா எப்படி மேடம்? சார் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது சார். ஆனா இப்போ எனக்கு இருக்கிற சிச்சுவேஷன் அப்படி. அதான் ஏதாவது வழி இருக்குமான்னு கேட்கலான்னு. சிச்சுவேஷன் பண தேவை எல்லாருக்கும் தான் இருக்கு. அதை நாமளே சரி பண்ணிக்கலான்னு தான் சில கணக்கு வழக்கெல்லாம் மாத்தி போட சொன்னேன். நீங்க தான் நீதி நேர்மை நியாயம்னு ரூல்ஸ் எல்லாம் பேசிட்டு போனீங்க. சரி, நீங்க சொன்ன ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தா இந்த கம்பெனியில லோன் வாங்குறதுக்கு மினிமம் 6 மாசம் வேலை பார்த்திருக்கணும். அந்த 6 மாசத்துல உங்க மேல எந்த ரிமார்க்ஸும் இல்லாம இருந்திருக்கணும். இல்லன்னா நீங்க பாட்டு பணத்தை வாங்கிட்டு கம்பெனி நீட்டிட்டு போயிட்டா நாளை பின்ன யாரு பதில் சொல்றது? என்ன நான் சொல்றது? சார் நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன் சார். லோனை நான் கரெக்டா கட்டிடுறேன். பாரதி, இதுக்கெல்லாம் நீங்க எலிஜிபிலிட்டியா இருந்தாலே லோன் சாங்ஷன் பண்றதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை. தனோ, தமிழ் ஏதோ கேக்குறா பார், சொல்லு. என்ன சாப்பிட விட மாட்டியா நீ? நான் சாப்பிடுறது உனக்கு பிடிக்காதே. போன சாப்பிடணும். ஏண்டி இப்படி உட்காந்து எதை தின்னுட்டே தானே இருக்க? மேல காய போட்டுட்டு துணியெல்லாம் எடுத்து மடிச்சு வச்சிருந்தா நான் நைட்டுக்கு சமையல் வேலையை பாத்துருப்பேன்ல. அதான் உன் மருமக வேலைக்கு போனாலும் வீட்டு வேலையை முடிச்சுட்டு தான் போவேன்னு சொன்னான்ல, அவ வந்து பாத்துப்பா. ஆனாலும் உனக்கு இவ்வளவு அலும்பு ஆகாதுடி. பாவம், அவளே விடிய காலம் எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சுட்டு மத்தியானத்துக்கு சேர்த்து சமைச்சு வச்சுட்டு போறாடி. நைட்டுக்காவது நாம செய்யலாம்ல. ஏய், நீ என் மருமகளுக்கு வேலை செய்யலனாலும் பரவாயில்ல, அங்க பாரு உன் தம்பிய சாப்பிடறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். போய் சாப்பாடு எடுத்து வைப்போ. போயேண்டி. இருமா. ஐயோ, அம்மா ஏமா இன்னைக்கு கிலோ லேட்? தமிழ், இன்னைக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு. நீ ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேம்மா. சரி, நீ போய் விளையாடு போ. சரிம்மா. என்னாச்சு பாரதி? ஏன் உன் முகம் எல்லாம் வாடி போயிருக்கு? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? இல்ல, எதுவும் இல்ல அத்தை. பின்ன ஏன் ஒரு மாதிரியா இருக்க? லேட்டா வேற வந்திருக்க, என்னாச்சு? என்ன பாரதி, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அத்தை, அதான் அன்னைக்கே சொன்னேன்ல, அப்பாவோட கடன் விஷயமா பேசிட்டு வந்தேன்னு. நான் வீட்டு பத்திரத்தை எடுத்துக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு போனேன். அவங்களும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கடங்கிட்ட வக்கலன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு கந்துவட்டியில போய் வாங்கணும்? எப்படியோ வாசு தலையில கட்டிட்டா அவன் பார்த்துப்பான்னு நினைச்சிருக்காங்க. பாவம், அவனும் போய் சேர்ந்துட்டான். டைம் கேட்டு மட்டும் என்னாக போகுது? ஏய், பேசாம எழுதி கொடுத்துட்டு அவனா 10 5 10 கொடுப்பான். அதை வாங்கிட்டு போக வேண்டியதானே? அக்கா, நீ பேசாம வாய் மூட்டு சும்மா இருக்க மாட்டியா? நேரங்காலம் தெரியுமா ஏதோ பேசிட்டு இருக்க? இருங்க. நீ அவளை விடு பாரதி. மாமா வந்ததும் நான் பேசி பாக்குறேன். வேண்டாம் அத்தை. மாமாவே ஒத்துக்கிட்டாலும் தனு தேவையில்லாம ஏதாச்சும் பேசி பெரிய பிரச்சனை பண்ணி உங்களையும் கஷ்டப்படுத்துவாங்க. விடுங்க அத்தை, என்ன நடக்குதோ அதை பாத்துக்கலாம். பாவம், இந்த வயசுல இவ இன்னும் எத்தனை கஷ்டத்தை தாங்குவாளோ தெரியல. கடவுளே,
இந்த குடும்பத்தை நீதான்ப்பா காப்பாத்தணும். எப்பா சாமி, எப்படியோ இந்த நகை மாட்டில இருந்து நான் தப்பிச்சேன். அப்பா முருகா, காப்பாத்திட்டப்பா. சமூகம் எல்லாரும் வந்து இந்த விழாவை சிறப்பிச்சு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதோட விசேஷத்துக்கு வரப்போ நீங்க எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டு வரணும். உங்களுக்காக ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி பார்த்து ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். நாங்க எல்லாரும் வாங்கிக்கோங்க. அக்கா, இது உனக்கு பட்டு புடவை. மாம்ஸ், இது உங்களுக்கு மாப்பிளை பட்டு. அப்பா, இது உங்களுக்கு. உங்க வாழ்க்கையிலே இப்படி ஒரு காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டுக்க மாட்டீங்க. இந்தாங்க, புடிங்க. சரி விடுங்க. பாப்பா, என் குட்டி இளவரசிக்கு பிடிச்ச மாதிரி குட்டி கவுனு. ஓகே பாப்பா, இத வாங்கிட்டு போங்க. இது உங்களுக்கு. வாங்கிக்க. அம்மா, குடியிருந்த கோயிலே இது உனக்குன்னு ஸ்பெஷலா வாங்கினது. இந்த புடி. அப்புறம் இந்த பெருசு வாங்க மாட்டேன்னு சொல்லிச்சு, இது அப்புறம் கொடுத்துரு. புடி. ஸ்வீட் மம்மி கொடுத்துரு. எல்லாரும் நான் வாங்கிட்டு வந்தது எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த புடவை எனக்கு சூப்பரா இருக்கும்டா. இத நான் எடுத்துக்கவா? குடுக்காத. குடு. இந்த பாப்பா, அம்மா கிட்ட கொடுத்துரு. அக்கா, இந்த உலகத்துல ஒன்ன விட ஒன்னு பெஸ்டா இருக்கதா செய்யும். ஆனா நமக்கு எது விதிச்சிருக்கோ அதுதான் நமக்கு கிடைக்கும். புரியுதா? மாப்பிள்ள, உன்னை இப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இப்படி பொறுப்பா இருக்கணும் தான் நாங்க எல்லாருமே ஆசைப்பட்டோம். இந்த பொறுப்பால மேலும் மேலும் வளரணும். அதுக்கு இந்த மாமாவோட வாழ்த்துக்கள். தமிழ், வா உள்ள போலாம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. என்னோட பொண்ணு எதுவும் மூட் அவுட் ஆயிட்டாதான் நான் வருத்தப்படுவேனே தவிர, மத்தபடி அவ சந்தோஷமா இருந்தானா நானும் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். சரியா சொன்னீங்க. இப்ப அவங்க சந்தோஷத்துல நானும் பங்கெடுத்துக்கிறேன். அவங்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தா நானும் எல்லாத்தையும் மறந்துடுறேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேங்க, உங்க சமையல் ரொம்ப 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 நல்லா இருந்தது. இத்தனை வருஷமா எங்கேயோ நாக்கு கடியில ஒளிஞ்சு கிடந்த டேஸ்ட் பட்ஸ் எல்லாமே இப்பதான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நாள் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். பூர்வ ஜென்ம வாசனைன்னு நினைக்கிறேன். ஏதோ குட்டி பாப்பா விளையாட்டா சொல்றான்னு நினைக்காம சிரமப்பட்டு எனக்காக சமைச்சு அனுப்புனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, இதுல என்னங்க சிரமம் இருக்கு? எப்படியும் காலையில டிஃபனோட சேர்த்து லஞ்சும் செஞ்சிருவேன். எனக்கும் தமிழுக்கும் பேக் பண்ணிடுவேன். இப்போ எக்ஸ்ட்ராவா இன்னொரு டிஃபன் பாக்ஸ், அவ்வளவுதான். எங்களுக்கு செய்யறதுல கொஞ்சம் உங்களுக்கும் செய்யறோம். இதுல என்னங்க சிரமம்? அம்மா, அவரு ஏன் கூட பேச கூப்பிட்டா நீங்களே பேசுறீங்க. போனை கொடுங்க. சொல்லுங்க ஃப்ரெண்ட். சாரி ஃப்ரெண்ட், சாரி. சூப்பரா இருக்குல்லங்க. மாப்பிள்ள, இடம் நல்லா இருக்குடா. நல்லா மெயின் ரோடா பார்த்து இடத்த பிடிச்சிருக்க. 4 பேர் கண்ணில் படுற மாதிரி பெரிய போடா பண்ணி வையே. ஆகட்டும் மாமா, அப்படியே செஞ்சிருவோம். காலங்காத்தால 6 மணிக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கிற ஒரே ஆளு இந்த உலகத்துல இவன் மட்டும்தான்.
இதெல்லாம் எங்க உருப்பிட்டு ஒண்ணுகர சேர போகுது. ஏங்க நல்ல நாள் அதுமா எதுக்கு பிள்ளைய திட்டிட்டே இருக்கீங்க? திட்டுனாலா மட்டும் உன் புள்ள உருப்பிட்டுருவான். மாமா நான் வேணா யாரையாவது அனுப்பி உங்களுக்கு காஃபி அவங்க சொல்லட்டுமா? இல்ல மாப்பிள்ள, வீட்ல இருந்து புறப்புறப்ப காப்பி குடிச்சிட்டு தான் வந்தேன். சரிங்க மாமா. மாமா நான் கூட துரைய என்னமோ நினைச்சேன். நல்லா மெயினான இடத்துல கடையை போட்டு உட்காந்துட்டானே. இப்படியே படிப்படியா வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டானா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். மாப்பிள்ள நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு இனிமையாவும் நல்லாவும் தான் இருக்குது. ஆனா இவனை கடைசி வரைக்கும் எதுலயுமே நம்பவே முடியாதே மாப்பிள்ள. அவரு பேச்ச அவரே கேட்க மாட்டார. ஆமா, ஊதாரித்தனமா சுத்திட்டு இருந்தப்ப ஊர் சுத்துறான்னு கரிச்சு கொட்டிட்டே இருந்தீங்க. இப்ப அவன் ஏதோ சொந்த முயற்சியில மேல வந்திருக்கிறான்னு நினைக்கிறப்ப சும்மா குத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இவனும் பாவம் என்னதாங்க செய்வான்? சும்மா எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கீங்க. இப்ப என்ன, உன் புள்ள கலெக்டர் உத்தியோகத்துக்கு போயிட்டான், அவனை நான் ஒன்னும் சொல்லக்கூடாதா? அதெல்லாம் நான் சொல்ல வேண்டாம்னு சொல்லல. அத வீட்டுல தனியா கூப்பிட்டு சொல்லுங்க. கடையில 4 பேர் வந்து போற இடம் அக்கம் பக்கத்துல பாத்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? அப்படியே தனியா கூப்பிட்டு உன் பிள்ளைகிட்ட சொல்லிட்டாலும் அதை கேட்டுட்டு தான் மறுவேளை பாப்பா. அம்மா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சீக்கிரம் சாமி கும்பலாமா? அம்மா அப்படியே பாரதி வந்து விளக்கத்து சொல்லுமா. என்னடா சொல்ற? அட ஆமாமா, நீ சொன்னாதான் கேட்பாங்க, சொல்லுமா. பாரதி நீ வந்து உன் கையால விளக்கேத்துமா. அத்தை, பெரியவங்க நீங்க எல்லாரும் இருக்கும்போது நான் விளக்கேத்துறது சரியா இருக்காது. நீங்க உங்க கையால விளக்கேத்தி நல்லபடியா வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா பாரதி சொல்றது சரிதாம்மா. ஆதி, இந்த டெண்டர் கண்டிப்பா கிடைச்சிடும்ல? சி, அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சக்சஸ். நீ என்ன நினைக்கிற கேஷோ? டேய் என்னடா நீயும் பாரதியும் டே நைட்டா உட்காந்து வேலை பாத்தீங்க. கோர்ட் அனுப்பும்போது நீ செக் பண்ணி பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்ன. இப்ப வந்து நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டுட்டு இருக்க. நான் நினைக்கிறது நடக்கவா போகுது? அப்படின்னா நான் நினைச்சதுதான் நடக்கும். ஐயோ சாமி, நீ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க, என்ன பண்றேன்னு சுத்தமா புரியலாதி. மேனேஜர் கிட்ட கேக்குற, அப்புறம் பாதி தான் கோட் பண்ண சொல்ற. இங்க வச்சு செஞ்சா லீக் ஆகும்னு தெரிஞ்சே இங்க வச்சே லீக் பண்ண சொல்ற. இப்ப என்கிட்ட வந்து என்ன நினைக்கிறேன்னு கேக்குற. எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியும், சீக்கிரமே எல்லாமே புரியும். மே கம் இன் சார். வாங்க பாரதி. சொல்லுங்க பாரதி. சார் மே கம் இன் சார். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? நாம டெண்டரை சப்மிட் பண்ணிட்டு வந்தோமே, அதுக்கு ரிப்ளை வந்திருக்கு சார். சார், அந்த மொத்த டெண்டரும் இப்ப ஸ்ரீராம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிடுச்சு. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? நாம டெண்டரை சப்மிட் பண்ணிட்டு வந்தோமே, அதுக்கு ரிப்ளை வந்திருக்கு சார். நீங்க கோட் பண்ண ரேட்டும் அக்ரிமெண்ட்டும் எங்களுக்கு ஒத்து வரலன்னு சொல்லி அவங்க அந்த டெண்டரை அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு ரிப்ளை அனுப்பியிருக்காங்க சார். சார், இப்ப மொத்த டெண்டரும் அந்த ஸ்ரீராம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிடுச்சு. அவங்க நாளைக்கு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண போறாங்களா சார்? எப்ப இவரு நான் ரெடி பண்ண அக்ரிமெண்ட் வேண்டான்னு சொல்லி இவருக்கு வேண்டப்பட்டவங்கிற ஒரே காரணத்துக்காக 3 நாளைக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்த இந்த பொண்ணை வச்சு ரெடி பண்ணாரோ, அப்பவே இதுதான் ரிசல்ட்னு எனக்கு தெரியும் சார். சார், இந்த ஃபீல்டுல எனக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அதை விட்டுட்டு யாரோ ஒரு கத்துக்குட்டிய நம்பி
25 கோடி ரூபாய் டெண்டரை டீல் பண்ணா இப்படிதான் சார் ஆகும். எம்டி சார், இனிமேலாச்சும் யாரை எங்க எப்படி வைக்கணும்னு பார்த்து வைங்க சார். தயாளன் சார், இப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு இன்னும் புரியலையா சார்? பாரதியை வச்சு ரெடி பண்ண டெண்டர் ஃபைலால இந்த டெண்டர் நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னு சொல்ல வரேன். சோ இந்த டெண்டர் நம்ம கையை விட்டு போனதுக்கு முழு காரணம் பாரதி தான் சொல்ல வரீங்க, அதானே? பின்ன என்ன சார், நிஜமாவே டெண்டரை ரெடி பண்ண தெரியலையா? இல்ல அந்த ஸ்ரீராம் கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்ட கமிஷனை வாங்கிட்டு ரேட்டை அதிகமா போட்டுட்டாங்களான்னு தெரியலையே. எப்படியோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போயிடுச்சுல சார். சூப்பர் தயாளன் சார். அப்போ நீங்க போட்ட டெண்டர் காப்பி அனுப்பியிருந்தா கட்டாயம் இது நமக்கு தான் கிடைச்சிருக்கும்னு சொல்ல வரீங்க இல்லையா? வேற என்ன சார் சொல்றேன், அதைத்தான் நான் இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்லது. அப்ப போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமும் டெண்டர் ஃபைல்ஸை ரெடி பண்ணது நீங்க தானே? ஆமா சார். அப்புறம் ஏன் சார் ஒரு வருஷம் கூட டெண்டர் நமக்கு கிடைக்கல? சார் உங்ககிட்ட தான் சார் கேக்குறேன். நீங்க அனுப்பியும் இத்தனை வருஷம் கிடைக்கலனா அப்ப அதுக்கு என்ன சார் காரணம்? என்ன பாரதி, ஓகேவா? சக்சஸ் தானே? ஏ பாரதி, பணம் வாங்கின சந்தோஷத்துல காது அடைச்சிருச்சா? லதா, என்ன கேட்ட? ஏண்டி, நான் கேட்டது உன் காதுல விழவே இல்லையா? இல்ல லதா, நான் கேக்கல. என்னது கேக்கலையா? ஏன் பாரதி? நம்ம அதிர்ஷ்டம் அப்படி. நமக்கு முன்னாடி நம்ம துரதிருஷ்டம் போய் எம்டி ரூம்ல உட்கார்ந்திருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு பாரதி, ப்ளீஸ். நான் எம்டி கிட்ட பிரச்சனைய சொல்ல போற நேரமா பார்த்து கரெக்டா மேனேஜர் உள்ள வந்து டெண்டர் கையை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. அதோட விட்டாலும் பரவாயில்ல, நான் டெண்டர் கோட் பண்ணதுனால தான் கிடைக்கலன்னு அவங்க முன்னாடியே சொல்றாரு. இதுக்கு மேல நான் எம்டி கிட்ட எப்படி கேட்க முடியும்? என்ன பாரதி சொல்ற? இப்ப என்ன பண்ண போற? எனக்கும் அதான் புரியல லதா. ஏய், அப்போ எப்படி சமாளிக்க போற? ஏதோ 1000-2000னா எப்படியாவது புரட்டிக்கலாம். ஆனா இவ்ளோ பெரிய அமௌண்ட எப்படி ரெடி பண்ண முடியும்? தெரியல லதா. ஆனா பிரச்சனை என்ன புதுசா? முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்க்க வேண்டியதுதான். அதுக்கு மேல என்ன நடக்கணுமோ நடந்துட்டு போட்டோம். நீ வேலையை பாரு பாரதி. இந்த பொருள் எங்க இருந்து எடுத்தீங்களோ ஒரு சின்ன கீறல் விழாம உள்ள கொண்டு போய் வைங்கடா. 2 நிமிஷத்துல இந்த வீடு பழைய மாதிரி இருக்கணும். சீக்கிரம்டா. கேள்வி எல்லாம் கேட்காதீங்கடா, சொல்றத மட்டும் செய்யுங்கடா. எடுங்கடா, கொண்டு வாங்க. மேடம், எங்களை மன்னிச்சிருங்க மேடம், யாருன்னு தெரியாம பண்ணிட்டோம். அண்ணே, நீங்க சொன்னது மாதிரி எடுத்த பொருள் எல்லாத்தையும் அந்த நேரத்துல வச்சுட்டோம்னே. மேடம், நீங்க யாரு என்னன்னு தெரியாம வார்த்தைகள் அதிகமா பேசிட்டேன் மேடம். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மேடம். இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? என்ன சொல்ற தமிழ்? இல்லம்மா, அந்த பேட் அங்கிள்ஸ் தாத்தா வீட்ல இருந்து போனதுக்கு அப்புறம் உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் மட்டும் இல்ல, மனசுக்கு பெரிய நிம்மதி. அவங்க மட்டும் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிருந்தா என்ன செஞ்சிருக்க முடியும்னே தெரியல.
ஆனா அப்படி பேசிட்டு இருந்தவங்க எப்படி திடீர்னு கிளம்பி போனாங்கன்னு தான் எனக்கு ஒண்ணும் புரியல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அம்மா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன். ஆனா நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அப்படி என்ன விஷயம் சொல்ல போற? சொல்லு பாப்போம். அந்த பேட் அங்கிள்ஸ் போனதுக்கு என்னோட மேஜிக் தாம்மா காரணம். என்னது மேஜிக்கா? ஆமாம்மா. சும்மா விளையாடுது தமிழ். ப்ராமிஸ் அம்மா. அந்த பேட் அங்கிள்ஸ் எல்லாரும் தாத்தா வீட்ல சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அப்ப எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பயந்துட்டே சொன்னா, அவருதாம்மா நீ கண்ணை மூடிட்டு 10 வரைக்கும் என்ன, அதுக்குள்ள ஒரு மேஜிக் நடக்கும்னு சொன்னாரு. நானும் 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணிட்டு கண்ணை திறந்து பார்த்தேன்னா அங்க யாருமே இல்லம்மா. அப்பனா அது மேஜிக் தானே? யார் அந்த மனுஷன்? எதுக்காக நம்மளுக்கு இவ்ளோ உதவி செய்யணும்? தமிழ், இப்போ உன் ஃப்ரெண்டு ஃப்ரீயா இருப்பாரா? அவர் ஃப்ரீயா இருந்தா மீட் பண்ணலாமான்னு கேக்குறியா? ஐ சரிம்மா, போனு கூட நான் கேக்குறேன். என்ன ஃப்ரெண்ட், இப்போ நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா? ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட். நான் ஒரு முக்கியமான விஷயமா தான் ஃபோன் பண்ணேன். அப்படியா? சரி சொல்லுங்க, என்ன அது முக்கியமான விஷயம்? அதுக்கு என்ன ஃப்ரெண்ட், தாராளமா. என் குட்டி ஃப்ரெண்ட் கூப்பிட்டதுக்கு அப்புறம் வராம இருக்க முடியுமா? சரி, எங்க வரணும்னு சொல்லுங்க, நான் உடனே கிளம்பி வரேன். ஃப்ரெண்ட், நாம எப்பவும் மீட் பண்ணுவோமே ஒரு இடம். அந்த ஐஸ்கிரீம் ஷாப் கரெக்டா? எஸ், அதேதான். ஃப்ரெண்ட், நாங்க இன்னும் 10 நிமிஷத்துல ஐஸ்கிரீம் ஷாப்ல இருப்போம். டன். நானும் இன்னும் 10 மினிட்ஸ்ல அங்க வந்துடுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட், பை. பை. நிமிஷத்துல ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு வந்துருவாங்க, சரியா? தமிழ், நீ பிளான் பண்ணி தாண்டி அவர் ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு வர சொல்லிருக்கேன். இப்பதானே தெரியுது உனக்கு எப்படி அடிக்கடி கோல்டு வருதுன்னு. இரு, இன்னைக்கு உன் ஃப்ரெண்டு வரட்டும், நான் அவர்கிட்டயே கேக்குறேன். அம்மா அம்மா ப்ளீஸ்மா, என் ஃப்ரெண்ட் எதுவும் சொல்லாதீங்கம்மா. என்ன தயாள், டெண்டர் கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு கண்ணீர் விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்களா? மேடம் மேடம், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். பிளான் பண்ணி ஒரு பெரிய டிராமா போட்டு அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க மேடம். என்ன சொல்ற நீ? மேடம், சும்மா பேருக்கு ஒரு டெண்டர் காப்பியை காமிச்சு ஏதோ டெண்டர் ஒன்னு அனுப்புற மாதிரி நம்மள நம்ப வச்சுட்டு இப்போ ஒரிஜினல் காப்பியை அவங்க நேர்ல எடுத்துட்டு போறாங்க மேடம். இந்த பார் தயாள், என்ன பேசிட்டு இருக்க நீ? ஐயோ மேடம், ஆமா மேடம், இது எனக்கே இப்பதான் உண்மை தெரியும் மேடம். அன்னைக்கு நான் டெண்டர் கையை விட்டு போயிடுச்சுன்னு சொன்னப்ப கூட அவங்க ஏதோ தெரியாத மாதிரி அமைதியா இருந்தாங்க மேடம். ஆனா எல்லாம் பக்காவா பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க மேடம். இந்த எம்டி கூட ஒருத்தன் இருக்காம பாருங்க மேடம், பக்காவா பிளான் பண்ணி பண்றான் மேடம். அவன் பயங்கர கில்லாடியா இருக்கான் மேடம். அவனை சாதாரணமா எடை போட்டது தப்பா போச்சு. சரி, இப்ப என்ன கோட் பண்ணி எடுத்துட்டு போறாங்கன்னு உனக்கு தெரியுமா? இல்ல மேடம், இதுல என்ன ரேட் கோட் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது. ஒருவேளை ரேட் கம்மியா இருந்துச்சுன்னா இந்த டெண்டர் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு மேடம்.
ஏய் முடியாது. இங்க பாரு, அது மட்டும் நடந்துடக் கூடாது. நான் யார் முன்னாடியும் தோத்து போயிடக்கூடாது தயாள். சரி, இங்க பாரு, இப்போ அந்த டெண்டர் காப்பி அங்க போனாதானே அவங்க கைக்கு கிடைக்கும். ஆமா மேடம். அப்ப நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு எனக்கு தெரியாது. அந்த டெண்டர் ஃபைலும் அவங்களும் அங்க போய் சேரக்கூடாது. மேடம், அவங்க அங்க போகல, டெண்டர் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற செய்தியை மட்டும்தான் நீ எனக்கு சொல்லணும். புரியுதா? ஓகே மேடம், ஓகே மேடம், புரியுது மேடம். தயாள், என்ன பண்ணணும்னு தெரியும்ல? தெரியும் மேடம். அப்ப செஞ்சுட்டு கூப்பிடு. இங்க பார், துளி கூட நம்ம மேல சந்தேகம் வரக்கூடாது. புரியுதா? ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். அதான் அத்தை, எனக்கும் புரியல. அந்த ஒரே ஒரு போன் கால் தான், அவ்வளவுதான். அவங்க அப்படியே மாறி உங்களுக்கு தேவையான டைம் எடுத்துக்கிட்டு மெதுவா பணத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அத்தை. சரி, எல்லாரும் மனுஷங்க தானே. அவனுக்கும் புள்ள குட்டிங்க குடும்பம்னு இல்லாமலா இருக்கும். யாராவது நியாயத்தை எடுத்து சொல்லிருப்பாங்க. அதான் மனசு இறங்கி மெதுவா கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஏமா அவ கதை சொல்ற, நீயும் ஊன் கொட்டிட்டு இருக்க. ஊர் உலகத்துல எந்த கந்து வெட்டிக்காரனாவது மனசலகி பணம் அப்புறம் கொடுன்னு சொல்லிட்டு போவானா? அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அதுதான் இந்த உலகத்திலேயே 8வது அதிசயமா இருக்கும். அவனா வம்படியா வீட்டு மேல கையெழுத்து வாங்கி கழுத்தை பிடிச்சு வெளியே அனுப்பலான்னு வந்திருப்பான். இவங்க அவன் கையில கால்ல விழுந்து இருக்க இடம் வேணும்னு கெஞ்சிருப்பாங்க. அவனும் சரி கொஞ்ச நாள் இருந்துட்டு போன்னு விட்டுட்டு போயிருப்பான். அதுக்குள்ள வந்து கதை சொல்றா பாரு. தமிழ் அவ ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணாலாம், உடனே ரவுடிக்கு கால் வந்துச்சான். அப்படியே மனசு மாறிட்டானா. இப்ப பணம் வேண்டாமா, வேணுங்கிற டைமை எடுத்துக்கோங்க அப்புறமா குடுங்கன்னு சொன்னாங்களா. யாராச்சும் காதுல பூ சுத்திட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் சொல்ல சொல்லு. கத்திரிக்காய்ல கத்திரிக்காய், அது முட்டுனா கடத்தெருவுக்கு வந்துதான் ஆகணும். சீக்கிரமே உன் குட்டி என்னன்னு தெரியுதான் போகுது பாரு. தனோ, நீ இப்படி இருக்கிறதுனாலதான் உலகத்துல யாருமே நல்லவங்க இல்லைன்ற முடிவுக்கு வந்திருக்க. நீ கொஞ்சம் மாறி பாரு, உன் கண்ணுக்கு எல்லா நல்ல விஷயமும் தெரியும். பாரதி, இவ நம்பனாதான் அதிசயம். இவ சொல்றது எதையும் நீ மனசுல வச்சுக்காத. ஆமா பாரதி, நாளன்னைக்கு நம்ம பங்காளி வீட்டு கல்யாணம் இருக்கே, திருச்சிக்கு போகணுமே, நீயும் தானே வர? பாக்குற அத்தை, இப்பதான் ஆபீஸ்ல ஒரு புது ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அந்த ஒர்க் வேற ரொம்ப டைட்டா போயிட்டு இருக்கு. அதோட தமிழும் ஸ்கூல் லீவ் போட முடியாது, எக்ஸாம் வேற வருது. நீ ஒரு நாள் லீவ் கேட்டு பாரு. கிடைச்சதுன்னா தமிழுக்கும் ஒரு நாள் லீவ் போட்டுட்டு அவளையும் சந்தோஷமா கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம். சரிங்க அத்தை, நான் கேக்குறேன். ஏதாவது ஒண்ணு சொல்றதே வேலையாரு. பாரதி, ஃபைல் டெண்டர் காப்பி எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா? இருக்காது, சேஃப்டிக்கு 2 காப்பி எடுத்து வச்சிருக்கேன். ஓகே. இந்த தாரங்க போறவங்க விடவே கூடாதா? போடா 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 போடா. ஏய், இன்னைக்கு அவங்க கையில பையில வாங்காம விடவே கூடாதா? வாங்கணும்னா அவங்க கதையை முடிக்கணும்டா. போடா போடா போடா. என்னடா நல்லா போயிட்டு இருக்கே, யாரும் கெடுதல் பண்ணலையேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன்.
ஆதி, யார் இவங்க? எதுக்கு நம்ம காரை இடிக்கிற மாதிரி வராங்க? ஆதி, யார் இவங்கலாம்? வேற யாரா இருக்க போறாங்க? எல்லாம் நமக்கு வேண்டாதவங்க தான். நம்ம கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே வரோம்ல, அதான் அவங்களுக்கு பிடிக்கல, அதை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆதி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆதி. பயப்படாதீங்க பார்வதி, நான் இருக்கேன். டேய், என்னடா போயிடுச்சு? என்னதாண்டி ஃபைல் எங்க?
சார், நாங்க சாரதா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து டெண்டர் சப்மிட் பண்றதுக்காக வந்திருக்கோம். மேடம், டெண்டர் சப்மிட் பண்ற டைம் முடிய போகுது. ஆல்மோஸ்ட் இந்நேரம் கவர் ஓபன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்க லேட்டா வந்துட்டீங்க. ஐயோ சார், ப்ளீஸ் சார், நாங்க ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்கோம். எங்களுக்காக கொஞ்சம் ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்களேன். ப்ளீஸ் சார். ஓகே மேடம், 1 மினிட் வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போய் கேட்டுட்டு வரேன். ஓகே. பாரதி, கண்டிப்பா இன்னும் ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இன்னும் 5 மினிட்ஸ் டைம் இருக்கு. அவங்க வந்து கூப்பிடுறப்போ நீங்க மட்டும் உள்ள போங்க. ஆனா நான் மட்டும் எப்படி ஆதி தனியா போறது? இந்த மாதிரி டெண்டர் மீட்டிங்லாம் எனக்கு ரொம்ப புதுசு. நான் என்ன சொல்லி எப்படி டீல் பண்ணுவேன்? எனக்கு ஒன்றும் புரியல. பாரதி, முதல்ல உங்க மேலையும் நீங்க ஒர்க் பண்ணி வச்சிருக்கிற இந்த டெண்டர் மேலையும் நம்பிக்கை வைங்க. நம்ம கோட் பண்ணி இருக்கிறது நமக்கு மட்டும் ப்ராஃபிட்டபிள் இல்லாம அவங்களுக்கும் ப்ராஃபிட் தான் அஷ்யூர் பண்ணி சொல்லுங்க. இந்த நேரத்தில் உங்களோட கான்பிடன்ஸ் தான் நம்மளை ஜெயிக்க வைக்க பாரதி. ஆதி என்ன இந்த மாதிரி பெருமையா சொல்றாருன்னா அது அவரோட பெருந்தன்மை. ஆதியோட ஐடியாஸும் ஒத்துழைப்பும் இல்லாம இது எதுவுமே சாத்தியமாயிருக்காது. இது என்னால மட்டும்தான் நடந்துச்சுன்னு நினைச்சுக்கிட்டா அது என் முட்டாள்தனம். என்னதான் எம்டி சார் இந்த ஒர்க் பண்ண சொல்லியிருந்தாலும் ஆதி என் கூட இருந்ததுனால்தான் இதை சக்சஸ்ஃபுல்லா ஆக்க முடிஞ்சது. என்னப்பா மாறி மாறி புகழ்ந்தது போதும், சீக்கிரம் கேக் கட் பண்ணுங்க. கையை விடு, விடு சொல்றேன்ல. அட, இங்க போடுற கோவத்தை பேசாம போயிடு. தேவையில்லாம என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. வாங்க மாட்டேன். வேணா கட்டிக்கவா? ரவி, சும்மா கத்தாத. அன்னைக்கு என்னமோ அத்தனை பேருக்கு முன்னாடி ஆதி கண்ணத்துல அரைஞ்சி இனிமே என் மூஞ்சல முழிக்காத, என் கூட பேசாதன்னு பெருசா பொறிஞ்சு தள்ளுன. 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள என்னாச்சு? நீ அவனை பத்தி பேசுறதும் அவன் உன்னை பத்தி புகழ்ந்து பேசுறதும் ஆபீஸ்ல ஒரே படமால இருக்கு. ஓ, ஒருவேளை சென்னைக்கு போன கேப்ல காதல் மலர்ந்துருச்சோ? காதல் மட்டும்தானா இல்ல? டேய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன மரியாதை கேட்டுரும். அன்னைக்கு ஆதி அடிச்சிருக்க கூடாது, உன்னை அடிச்சிருக்கணும். இன்னொரு தடவை என்கிட்ட வந்து இப்படி பேசுன செருப்பால் அடிப்பேன். என்னையா செருப்பால் அடிப்பேன்னு சொல்ற? சரியான நேரம் பார்த்து உன்னை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தல. என் பேர் ரவி இல்லடி. என்ன ஜி, ஏன்டா போன் எடுக்கல? சித்தி எனக்கு கால் பண்ணிருக்காங்க, லைன்ல தான் இருக்காங்க. சித்தி எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன ஆதி, நான் அப்படியே தான் இருக்கேன். நீ தான் இந்த சித்திய மறந்துட்ட. சச்சே, அப்படிலாம் இல்ல சித்தி. பின்ன டெண்டர் கிடைச்சிருக்கு, அந்த குட் நியூஸ கூட நீ என்கிட்ட சொல்லல பாத்தியா? இத கூட யாரோ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். ஐயோ சித்தி, தப்பா எடுத்துக்காதீங்க. நானே நேர்ல வந்து உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைச்சேன். ஏய் ஆதி, ஐயோ, நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஆதி. சரி, எனிவே, இந்த கம்பெனியோட எம்டியா உன்னோட ஃபர்ஸ்ட் சக்சஸ் இது. ஆதி, நீ இன்னும் மேல மேல வளரணும்ப்பா. தேங்க்ஸ் சித்தி. ஓகே, வச்சிடுறேன். என்னடா அது, கலந்து ஏதோ யோசனையே இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? எஸ், ப்ராப்ளமே ஏதாவது. நம்ம கண்ணுக்கு தெரியாத எதிரி நம்ம கூடவே நடமாடுற மாதிரியே இருக்கு. டேய், என்னடா சொல்ற? ஆமா கேஷவ், நம்ம காஞ்சிபுரத்துக்கு வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு டெண்டர் கிடைச்ச வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு
அப்படியே யோசிச்சு பாரு. ஆபீஸ்ல அக்கவுண்ட்ஸ் ஃபைல் எரிஞ்சது நிச்சயமா ஆக்சிடென்ட் இல்ல. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பிளான் இருக்கு. அதே மாதிரி நான் டெண்டர் சப்மிட் பண்ண போறப்ப நடந்த சம்பவங்கள்லாம் கனெக்ட் பண்ணி பாரு. நம்ம அங்க போறது யாருக்கு எப்படி தெரியும்? டேய், யாராவது உங்க கம்பெனிக்கு பழைய எதிரிங்க இருந்து அவங்க உன்னை... சான்ஸே இல்ல. எப்படி சொல்ற? டெண்டர் காப்பிய சப்மிட் பண்ண போனது நான் இல்ல, நீ. எம்டிங்கிற பேர்ல நீ தான் இங்க இருக்க. எம்டியோட பிஏவா தான் நான் போனேன். அப்படி இருந்தும் அட்டாக் பண்ணிருக்காங்கன்னா அப்ப அவங்க டார்கெட் நீயோ நானோ இல்ல. இந்த டெண்டர் நமக்கு கிடைக்க கூடாதுங்கிறதா அவங்களோட நோக்கம். டேய், அது எதுவா வேணா இருந்துட்டு போடுண்டா. ஆனா உனக்கு பட்ட ஏதாவது ஒண்ணு நடந்துருந்தா உங்க அம்மாவுக்கு நான் என்னடா பதில் சொல்லிருப்பேன்? டேய், இது சரிப்பட்டு வராது. பேசாம கிளம்பி போய் கமிஷன் ஆபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரலாம். வா, உடனே போலாம். டேய் ஏஷோ, கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால நமக்கு எதுவும் நடக்க போறது இல்ல. ஆனா அவங்க அலர்ட் ஆயிடுவாங்க. அவங்க யாரு, ஏன் இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நாமளும் எதுவுமே தெரியாத மாதிரி கண்டுக்காம இருக்கணும். டேய் ஆதி, நீ எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துக்கிற. ஆனா என்னால அப்படி இருக்க முடியாதுடா. இதுக்கு மேல நம்ம இருக்கிறது சரியா படல. டேய் ஆதி, பேசாம நாளைக்கு சென்னை கிளம்பிடலாம்டா. டேய், நீ ரொம்ப பயந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா தூங்கி எழுந்துரு, காலையில எல்லாம் சரியாயிடும். டேய் ஆதி, இது பணத்துக்கா இல்ல பதவிக்கான்னு எனக்கு தெரியாது. பட் எதுவா இருந்தாலும் ரெண்டுமே ஆபத்து தான். அப்படி உயிரை பணைய வச்சுட்டு இங்க இருந்துதான் ஆகணுமா என்ன? ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குடா. அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. டேய், அப்படி ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி எதிரி ரொம்ப பயங்கரமானவங்களா இருந்தா இந்த டெண்டரை சக்சஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அவங்க சுயரூபம் தெரிய வரும். நான் தான் இப்ப போலீஸ். திருடன் யாருன்னு கண்டுபிடிக்க போறேன்.